இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உஷாராணி மேடம்க்கு யார் ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க நம்ம வீட்லயே நம்ம கூடவே இருக்கிற ஒரு ஆள் தான். யாரு சித்தி அது? வெயிட் பண்ணு சொல்றேன். நீ கல்யாணம் பண்ணு. நீ வெளியில போய் போன் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்க அம்மா இந்த மாதிரி நல்ல காரியம் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எந்த இல்லங்கிறது நம்ம எல்லாருக்குமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால அத பத்தி யோசிக்கவே வேணாம். வேற ஏய், என்ன என்ன எதுக்கு என்ன அப்படி பாக்குற? நான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதுலயும் கீழே விழுந்து மூக்கு முகரையில ரத்தம் வந்துச்சு. யாரு தள்ளி விட்டான்னு? சரி சரி, நீ பண்ணிருக்க வாய்ப்பில்ல. நீ இந்த வெங்காயத்தை உரி உரி உரி. ஏய் நில்லு. நான் இல்ல. சரி, வேற யாருன்னு சொல்லு. சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காத. சரி, நாம யாருமே பண்ணல. அப்போ இந்த வீட்ல இருக்கிற வேற ஒரு லேடி தான் பண்ணிருக்கணும். யார் சொல்லுங்க? எனக்கு தெரியலையா? வேற யாரு? சுகுணாக்கா தான். அவங்க தான் உஷாராணி மேடம்க்கு போன் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்காங்க. ஐயோ, இந்த ஜெயந்திக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? சித்தி, என்ன சொல்றீங்க? அம்மாவா அத பண்ணாங்க? ஆமா சித்ரா, அம்மா தான் கல்யாணத்தை நிறுத்தினாங்க. அதை யாரு பண்ணியிருந்தாலும் சரி, கூடிய சீக்கிரம் அவளை கண்டுபிடிச்சி அவளுக்கு நான் தரப்போற தண்டனை வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் ஜெயில பட்ட கஷ்டமும் சித்திரவதையும் போல 10 மடங்கு சித்திரவதை பண்ணுவாங்கள. யாரா இருந்தாலும் சரி, சும்மா விட மாட்டேன். சும்மாவே விட மாட்டேன். சுனா சுனா சுனா, ஏ திவா, விஸ்வா, சித்ரா, ஏ சுனா, ஏ சுனா, 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 என்ன சுனா, என்ன சொல்லுங்க? ஏ சுனா, சுனா, சுனா. அம்மா, என்னாச்சு? அக்கா, அம்மா என்னாச்சு? அம்மா என்னாச்சு? அம்மா, அண்ணி, அம்மா, அண்ணி. ஏய், பாருமா. தெளிங்க. ஏய், என்னது? பாத்த தெரியல? தூங்குறதுக்கு பாய் தலகாணி. அது தெரியுது. இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு என்ன புதுசா? இல்ல, உன் அண்ணனுங்க நான் தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினேன்னு சொல்லி எல்லாரும் காரணர் பண்ணப்போ எனக்கு துணையா நின்னு நான் அதை பண்ணலன்னு சப்போர்ட் பண்ணி பேசினல, அதுக்காக தான். ஹலோ இவர், நான் உனக்காக சப்போர்ட் எல்லாம் பண்ணி பேசல. எங்க அண்ணன் மேல இருக்கிற விசுவாசத்தினால தான் நான் அப்படி பேசினேன். உண்மையிலேயே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி எங்க அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது நீ இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் அப்படி பேசினேன். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அதனால நீயா தேவையில்லாம எதுவும் கற்பனை பண்ணிக்காத. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. நான் எதுவும் கற்பனை பண்ணிக்கல. ஏதோ அந்த நேரத்துல எனக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசினியே, அதுக்கு நன்றி கடனா ஏதாவது பண்ணலான்னு ஒரு மரியாதைக்காக தான் இத பண்ணேன். மத்தபடி எனக்கு வேற எந்த ஐடியாவும் இல்ல.
இந்த திமிருக்கு மட்டும் எந்த குறைச்சலும் இல்லடி. என்ன சொன்ன? அம்மா, வாங்க இப்படி வாங்க உட்காருங்க. அம்மா தாயே, நான் எதுவும் சொல்லல, நீயா எதுவும் ஆரம்பிக்காத. நாளை காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு அதை யாருன்னு விசாரிக்க ஆரம்பிக்கணும். அதனால பேசாம படுத்து தூங்கு, நானும் தூங்குறேன். வா. அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் நமக்கு எதிரிங்கன்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கிற எல்லாருமே ஆம்பளைங்க தான். ஆனா ஒரு பொண்ணு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கான்னா அவளுக்கு கிருபாண்ண மேலையும் நம்ம குடும்பத்து மேலையும் என்ன பகன் தான் புரியவே இல்லை. ஒருவேளை சித்ரா படிக்கணும்னு ஆசைப்படுற அவளோட டீச்சர்ஸோ இல்லை அவ கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோ யாராவது கூட இருக்கலாம்ல? நீ சொல்றதும் சரிதான். ஆனா இதுல ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா புரியுது. இத வெளியில இருந்து யாரோ பண்ணல. ரொம்ப நாளா சித்ரா மேல அக்கறை இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்காங்க. அம்மா, அம்மா, அம்மா என்னம்மா ஆச்சு? கால்ல ஒன்றும் படலையே. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? நீ என்னாச்சு? நீ பார்த்து வரக்கூடாதா? எனக்கு எதுவும் ஆகல. நான் ஏதோ ஒரு யோசனையில வந்துட்டு இருந்தேனா தெரியாம கை தவறி காஃபி கீழே விழுந்துருச்சு. சரி விஸ்வா, ஆ என் அம்மா பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. மா, போங்க நீ. வாமா போலாம். வா. என்னாச்சு கருணா? இல்ல, அன்னைக்கு என்னாச்சுன்னே தெரியல. சித்ரா கல்யாணம் நின்னதுல இருந்து அதை பத்தி பேசினாலே பதட்டம் ஆயிடுறாங்க. நேத்து இப்படித்தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இன்னைக்கு ஏதோ யோசனையில வந்து காஃபியை கூட்டிட்டேன்னு சொல்றாங்க. அண்ணி ஏன் இவ்வளோ பதட்டப்படுறாங்கன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஆஹா, இவனுக்கு சுகுணாக்க மேல டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போச்சுன்னா அவங்க தான் இதை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிருவானோ? என்ன பண்றது?